அடுத்தபடியாக ஆணி 16 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஷ்டி யாரெல்லாம் யாகம் வளர்க்கணும் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கி உகந்த நாள். ஆணி 17 புதன்கிழமை ஜூலை 1. இன்றைக்கு பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள். எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாகும். ஆணி 18 வியாழக்கிழமை ஜூலை 2. இன்றைக்கும் முகூர்த்த நாள். அது இல்லாமல் இன்றைக்கு வைத்திருதி சிரார்த்தம் நாம யோகத்தில் வைத்திருதி நாம யோகம் இருக்கிறதுனால வைத்திருதி சிரார்த்தம் பண்ணுறவங்க எல்லாம் இன்றைக்கி முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாள். அடுத்தபடியாக ஆணி 19 வெள்ளிக்கிழமை ஜூலை 3. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. அது இல்லாமல் ஆணி 20 சனிக்கிழமை ஜூலை 4. பெரிய விசேஷமான நாளாக இன்றைக்கு இல்லை. ஆணி 21 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி. இன்றைக்கு முகூர்த்த நாள். அடுத்து ஆணி 22 திங்கக்கிழமை. இன்றைக்கி தனிய நாள். தனிய நாள்னால் சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். இன்றைக்கி ஜூலை 6. அது மட்டுமல்ல இன்றைக்கி சஷ்டி திதி. யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆணி 23 செவ்வாய்க்கிழமை ஜூலை 7ஆம் தேதி. இன்றைக்கி அஷ்டமி, குறிப்பாக காலாஷ்டமி. அதுலேயும் பகவதாஷ்டமி இன்றைக்கி. இந்த பகவதாஷ்டமின்னா என்ன அப்படின்னா பசு உடைய கோமூத்திரம். இன்றைக்கி அதை நம்ம கொஞ்சமாவது சாப்பிடும்போது உடம்புல ஏதாவது கிரானிக்காக டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோய் குணமாவதற்கான உகந்த நாள் இன்றைய நாள். எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் நாள், கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அது இன்றைக்கு விசேஷமான நாள்.